ஒரு காலத்தில் ரஜினிகாந்துக்கே ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஏன் ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. கொஞ்ச நாளாக தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர்களான சிலம்பரசன், எஸ்.ஜே. சூர்யா, தனுஷ் இன்னும் நிறைய நடிகர்கள் மேலே சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தயாரிப்பாளர்கள் சங்கம் ரெட் கார்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நடிகர் ரஜினிகாந்துக்கே ஒரு காலகட்டத்தில் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. 90களில் அசைக்க முடியாத நடிகராக சூப்பர் ஸ்டாராக இருந்த நடிகர் தான் ரஜினி. ஆனால் ரஜினிகாந்த் அதிக சம்பளம் வாங்குறதா சொல்லி தயாரிப்பாளர்கள்லாம் சேர்ந்து அவரோட படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் தமிழ் திரையுலகத்தில் இருந்தவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ நடிகர் விஜய் மாதிரி 90களில் மாஸ் நடிகராக, இப்போ பிஸியான நடிகராக ரஜினி இருந்த காலம் இது. அவரை வச்சு தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க வரிசையில் நின்ன காலம். ரஜினிக்கு ரெட் கார்டுங்கிற விஷயம் விஜயவாகினி ஸ்டுடியோ நிறுவனரான நாகிரெட்டிக்கு தெரிய வருது. நான் ரஜினியை வச்சு படம் எடுக்கிறேன், யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி களத்தில் குதிக்கிறார் நாகிரெட்டி. வி. வாசு தான் இயக்குனர் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கதை உருவாகுது. அந்த படம் பேர் தான் உழைப்பாளி. இந்த செய்தி இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை ரொம்ப கோவப்படுத்துது. சரி, படம் முடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. படம் ஃபுல்லாக முடிஞ்சோடனே எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்டையுமே சொல்லாமல் சொந்தமாக படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு நாகிரெட்டி. இதோட ரஜினிக்கு படத்தில் நடித்ததுக்கு சம்பளமாக எதுவும் கொடுக்காம வட ஆற்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு அப்படிங்கிற 3 ஏரியாவுமே ரஜினிகிட்ட கொடுத்துட்டாரு நாகிரெட்டி. ரஜினிக்கு கொடுக்குற சம்பளத்தை விட பல மடங்கு அதிகம். இந்த விஷயம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன ஈகோ பிரச்சனைக்கு எதுக்கு சண்டை, நல்லபடியாக படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் பார்க்கணுன்னு யோசித்த ரஜினிகாந்த் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு போய் அப்போது தயாரிப்பாளர் தலைவராக இருந்த சிந்தாமணி முருகேசன்கிட்ட பேசி அந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை கொண்டு வந்தார் ரஜினி. ரஜினியே நேரில் போய் பேசினதுனால எல்லா பிரச்சனையும் முடிவுக்கும் வந்துச்சு. உழைப்பாளி படமும் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்ததோட படம் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு. தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையும் கொடுத்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.